முல்லைத்திணை. முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலப்பகுதியுமாகும். முல்லை நிலத்திற்கு உரிய பூ முல்லை. பசுங்கொடியில் முல்லை பூக்கும். முல்லை நிலத்திற்கு உரிய கடவுள் மாயோன் என்னும் திருமால். மாயோன் மேய காடுரை உலகமும் என்பது தொல்காப்பியம். முல்லை நிலத்து ஆண் மக்கள் ஆயர், இடையர், கோவலர். முல்லை நிலத்து பெண்கள் ஆய்ச்சியர், இடைச்சியர். தொழில் ஆடு மாடு மேய்த்தல், பால் தயிர் விற்றல். நீர் ஆற்று நீர், விலங்கு காளை மாடு. முல்லை நிலத்து மரங்கள் கொன்றை, காயாமரம். காலம் கார்காலம், பொழுது மாலை. அதனை காரும் மாலையும் முல்லை என தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. பொழுதுபோக்கு ஏறு தழுவுதல், ஆற்றில் நீராடுதல். இசைக்கருவி முல்லை யாழ். முல்லை நிலத்து தலைவன் குறும்பொறை நாடன். தலைவி கிழத்தி. 1859 ஐந்திணை அகப்பாடல்களில் 234 பாடல்கள் முல்லைத்திணை பாடல்களாகும். காடும் காடு சார்ந்த முல்லை நிலத்தையும் அதன் உரிப்பொருளான இருத்தல் நிமித்தம் பற்றியும் பல புலவர்கள் மனங்கவர் முறையில் பாடியுள்ளார்கள். கொல்லை கோவலர் குறும்புனம் சேர்ந்த குறுங்காற்குறவின் குவியிணர்வான் பூ ஆடுடை இடைமகன் சூடப்பூக்கும் அகலுள் ஆங்கண் சீரூரேமே அதுவே சாலும் காமம் அன்றியும் எம்பிட்டு அகரீர் ஆயின் கொன் ஒன்று கூறுவல் வாழியர் ஐய வேறுபட்டு இரிய காலை இரியின் பெரிய அல்லவோ பெரியவர் நிலையே. நான்கைந்து நாட்களாகவே ஏன் வருத்தத்தோடு இருக்கிறீர்கள்? ஆமாம், எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இல்வாழ்க்கையை மேலும் சிறக்க பொருள் வேண்டும். பொருள் இல்லாமல் வாழ முடியாது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஆமாம், அதை உலகம் நன்கு அறியும். அதற்கென்ன இப்பொழுது? நான் பொருள் ஈட்ட செல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் உன்னை பிரிந்து எப்படி போவதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றாக இருக்கிறது. நீ என்ன சொல்கிறாய்? நான் பொருள் ஈட்ட செல்லலாமா கூடாதா? முல்லையில் கோவலர் நிலத்திலுள்ள புறாமரத்து பூவானது ஆடு மேய்க்கும் இடைமகன் தலையில் சூட பூக்கும். ஆமாம், அது எனக்கு தெரியும். இச்சிற்றூரில் பொருள் ஈட்டச் சென்ற தாங்கள் திரும்பி வரும் வரையில் காத்துக் கொண்டிருப்போம். அதுவே காதல் கொண்டு வாழ்வதற்கு சான்றாகும். நான் வேற என்னவோ நினைத்துக் கொண்டிருந்தேன். அதான் நம் வாழ்க்கை நலத்திற்காக பொருளீட்ட நம்மை விட்டு பிரிந்து செல்வீராயின் அதற்காக மனம் வருந்துதல் பெரிய குடியில் பிறந்த எங்களுக்கு பொருத்தமானதல்ல. நான் வருகிறேன். தேர் ஓட்டும் பாகனே, நாம் வந்த வினை முடிந்துவிட்டது. நாம் ஊருக்கு புறப்படும் வேளை வந்துவிட்டது. கானகத்தில் பெண்மான்கள் தலைகளை தின்று ஆண்மான்களோடு இணைந்து மகிழ்ச்சியாக திரிகின்றன. அழகிய சிறகுகளைக் கொண்ட வண்டுகள் கூட்டம் கூட்டமாக முல்லை மலர்களை சுற்றி இசைப்பாடி தேன் குடிக்கின்றன. என் தலைவி கதிரவன் மறையும் மாலை நேரத்தில் தன் ஊரில் தனிமையில் துயரமே வடிவம் கொண்டது போல வீற்றிருப்பாள். ஐயா, நம் தேர் வேகமாக ஓடக்கூடியது. என்னை பிரிந்த துயரம் தாழாமல் தலைவி கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாள். மேனியில் பசலை படர்ந்திருக்கும். தலைவனை பிரிந்த தலைவிகள் வருந்திக் கொண்டே இருப்பார்கள். என் தலைவி மின்னலை போன்ற தன் கூந்தலை வாராமலும் ஒப்பனை செய்து கொள்ளாமலும் இருப்பாள். தேர்ப்பாகனே. ஐயா, கார்காலம் வந்துவிட்டது.
மழை பொழிந்து தண்ணீர் குளங்களில் வெள்ளமாக எங்கும் நிறைந்துள்ளது. பெரும் மழை ஐயா. கார்காலம் அன்னப்பறவைகளுக்கு உகந்த காலம். அவை வரிசை வரிசையாக தாழ பறந்து செல்லும். நீ நமது தேரை அன்னப்பறவைகளுக்கு இடையூறு இல்லாமல் செலுத்த வேண்டும். தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன் ஐயா. இலக்கணப்படி செய்யப்பட்ட நமது தேர் யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் காற்றென செல்லுமாறு நீ ஓட்ட வேண்டும். நமது தேர் பறக்கும் ஐயா. கார்பயம் பொழிந்த நீர்த்திகள் காலை நுண்ணையற் பரந்த தன்னயம் அரங்கின் நீரை பறை அன்னத்து அன்ன விரை பறி புல்லுளை கலிமா மெல்லிதின் வல்பு ஓரங்கு அமையப்பற்றி முழ்கிய பல்கதிர் ஆழி மெல்வழி அறுப்ப காலென மருள ஏறி காலென மருள ஏறி நூலிய கண்ணோக்கு ஒழிக்கும் பண்ணமை நெடுந்தே விரைந்து ஊர்மதி நல்வலம் பேருன தடர்த்தழை முனைய தெரிநடை மடப்பிணை ஏறு புனருவகைய ஊரு இல உகள அம்சிறை வண்டின் மென்பறை தொழுதி முல்லை நறுமலர் தாது நயந்து ஊத எல்லை போகிய புல்லென் மாலை புறவு அடைந்து இருந்த உறைவு நல்லூர் கழிப்படருழந்த பனிவாரும் கண் நல்நிறம் பரந்த பசலைகள் நேரோதி பின்ன பிணிவிடவே பல்விரைந்து ஊர்மதி நல்வலம் பேருன தோழி, தலைவனே, வாருங்கள் தலைவனே, வாருங்கள். நீங்கள் சொன்ன சொல் தவறாமல் வந்துவிட்டீர்கள். நாங்கள் அனைவரும் உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமாம், 1000 வேலைகள் இருந்தன. எல்லாவற்றையும் முடித்துவிட்டு நான் சொல்லிச் சென்ற கார்காலத்திலேயே வந்துவிட்டேன். நீங்கள் சொன்ன சொல் தவறாத முல்லை தலைவன். நான் மெய்யாகவே சொல்கிறேன். நீங்கள் சொல்லிச் சென்றது போலவே கார்காலத்தில் வந்தது கடமை உணர்வையும் நேர்மையையும் காட்டுகிறது. தங்களின் செயல் கடவுளின் கற்போடு குடிவிளக்கான புதல்வனை பெற்றெடுத்தது. அந்த நற்பண்புகள் உங்கள் மனைவிக்கு மட்டுமல்ல, எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அது இருக்கட்டும், என் புதல்வனும் அவன் தாயும் நலம்தானே? நீங்கள் நலமாக இருக்கும் பொழுது அவர்களும் நலமாகத்தானே இருக்க வேண்டும். நீ நல்ல தோழி. சிறப்புமிக்க தலைவனே, முல்லை நிலத்தில் பிடவம் பூத்து மனம் கமழ கள்ளிச் செடிகள் முள்ளோடு அழிந்து போக அதன் மீது முல்லை கொடிகளில் பூத்த பூக்கள் நீர்நிலையில் படர்ந்து மிதந்தன. முல்லை என்றால் காடு. காட்டில் முல்லையும் கள்ளியும் சேர்ந்தேதான் வளர்கின்றன. ஆண் மான் ஒன்று உடம்பெல்லாம் புள்ளிகளை கொண்ட தன் துணையோடு வந்தது. அது விலங்குகளின் நல்வாழ்க்கை. ஒன்றோடு ஒன்று இணை பிரியாமல் சேர்ந்தே இருக்கின்றன. ஆண் மான் தன் மூச்சுக்காற்றால் முல்லை கொடியை ஒதுக்கி வைக்கின்றன. பெண்மானோடு நீரை பருகுகின்றன. தாகம் தீர்ந்ததும் மகிழ்ச்சியோடு செல்கின்றன. நம் கானகத்தில் மான்கள் மகிழ்ச்சியோடு திரிந்து கொண்டிருப்பதை நானும் கண்டிருக்கிறேன். அதற்கான காரணம் நீ சொல்லித்தான் தெரிகிறது. முல்லை நிலத்தின் கார்காலம் மகிழ்ச்சியோடு விளங்குகின்றது. உழவர்கள் கார்காலத்தில் களை கோட்டால் வயலில் முளைத்த களைகளை வெட்டி போடுவார்கள்.
களையை பயிரிலிருந்து நீக்கினால்தான் நல்ல விளைச்சலை பெற முடியும். காலம் காலமாக நம் மக்கள் அதனை அறிவார்கள். களை வெட்டிய களைப்பு நீங்க கள்ளை பருகி மகிழ்ச்சியோடு ஆடுவார்கள். ஆமாம் ஆமாம், எல்லோருக்கும் மகிழ்ச்சிதான். கதிரவன் மேற்கு திசையில் மறைய வானம் அழகுற விளங்குகின்றது. மாலை பொழுதில் கதிரவனால் வானமும் கானகமும் அழகு பெறுகிறது. அந்தி மாலை நேரத்தில் மலையிலிருந்து விழும் அருவியிலிருந்து வரும் ஒளியைப் போல தேரில் கட்டிய மணிகள் ஒலிக்க, கானகத்துக்கே உரிய வண்டுகள் பாடல் இசைக்க நீ வந்தாய். முல்லை தலைவனே, நீ பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும். கடவுள் கற்பொடு குடிக்கு விளக்கு ஆகிய புதல்வர் பயந்த புகழ் மிகு சிறப்பின் நன்னராட்டிக்கு அன்றியும் எனக்கும் இனிது ஆகின்றால் சிறக்கனின் ஆயுள் அருந்தொழில் முடித்த செம்மல் உள்ளமோடு கரும்பு இமிர்மலர கானம் பிற்பட வெண்பிடவு அவிழ்ந்த கமழ் புறவில் குண்டை கோட்ட குறுமுள் கள்ளி புந்தலை புதைத்த ஒழுங்கொடி முல்லை ஆர்கழல் புதுப்பூ உயிர்ப்பின் நீக்கி தெள்ளறல் பருகிய திரிமறுப்பு எழில்கலை புள்ளியம் பிணையொடு வதியும் ஆங்கண் கோடுடை கையர் துளர் எரிவினைஞல் அரியல் ஆர்கையர் வினை மகிழ் தூங்க செல்கதிர் மழுகிய உருவ ஞாயிற்று செக்கர்வானம் சென்ற பொழுதில் கற்பால் அருவியின் ஒலிக்கும் நற்றேர்த்தார்மணி பலவுடன் இயம்ப சீர்மிகு குருசில் நீ வந்து நின்றதுவே. நான் ஒன்று கேட்பேன், நீ சரியாக பதில் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்தவரை சரியாக பதில் சொல்கிறேன். அது போதும். எல்லா இஃதொன்று கூறு குறும்பு இவர் புல்லினத்தார்க்கும் குடம் சுட்டவர்க்கும் எம் கொல்லேறு கோடல் குறையனக் கோவினத்தார் பல்லேறு பெய்தார் தொழு. நாம் பெரும் பசு கூட்டத்தை கொண்ட ஆயர்கள். ஆமாம், நம் செல்வமே அதுதானே. நம் ஆயர்கள் இளைஞர்கள் கொள்ளேற்றை தழுவும் விழா இப்பொழுது நடைபெறும் என்று அறிவித்து காளைகளை களத்தில் விட்டார்கள். அது காலம் காலமாக முல்லை நிலத்தில் நடைபெறுவது. நம் தலைவர்கள் ஏறு தழுவ களத்தில் பாய்வார்கள். ஆமாம் ஆமாம், இம்முறை என்ன நடந்தது என்று தெரியுமா? தொழுவத்து சில்லை செவிமறை கொண்டவன் சென்னி குவிமுல்லை கோட்டம் காழ்கோட்டின் எடுத்து கொண்டாட்டிய ஏழை இரும்புகர் பொங்க அப்பூ வந்து என் கூழ